நிறைந்த ஒரு ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்க இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ காலையிலே நான் பார்த்தது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. எப்படியாவது இதை பத்தி நான் பேசி ஆகணும்னு தான் நான் வீடியோ போடுறேன். நாங்கள் தனிப்பட்ட நபரை நாங்கள் ஒரு அரசியலை உட்கார வைக்கிறது, தலைவனாக்குறது எங்களோட உரிமை, எங்களோட தனிப்பட்ட விஷயம். அது பிடிக்கிறது பிடிக்காம போதும். அதை விட்டுட்டு அசால்ட்டா சொல்றீங்க. அண்ணனாவும் தம்பியாவும் அக்காவும் விபச்சாரம் கொண்டாடி விபச்சாரன்னு அசால்ட்டா வருது உங்க வாயில இருந்து. ஸோ எப்படிப்பட்டவங்களுக்கு அப்படி வரும்? நீங்க அந்த மாதிரி இருக்கிறனால தான் வரும். நீங்க உங்க பரம்பரை ரத்தத்திலே ஊர்னவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் விபச்சாருன்ற விஷயம் சாதாரணமாக வரும். நாங்களும் அப்படி பேச மாட்டோம். நாங்க தமிழ்நாட்டு பெண்கள் அப்படி ஈஸியா பேச மாட்டாங்க, யாரையுமே பேசவும் மாட்டாங்க. சரியா? நீ பேசுற வார்த்தைகளை பார்த்து பேசு. நீயும் ஒரு அம்மா வயிற்றுலானே பிறந்த, நீயும் உன் குடும்பத்திலயும் பெண்கள் இருப்பாங்க, நீயும் ஒரு அம்மா தாய் வயிற்றுலானே பிறந்த. ஒரு தாய் வயிற்றுல பிறந்துட்டு நீ இந்த மாதிரி எல்லா தாய்மார்களையும் பேசுனா ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லா மக்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சேர்ந்தா எப்படி இருக்கும்னு தெரியும்ல. தெரியாம மோதிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் சேர்ந்தாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க, உன்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க. நீ இருக்க இடம் தெரியாம தான் போவ. நீ இப்ப எங்க வெளியே மட்டும் தயவு செஞ்சு வந்துடாது. சத்தியமா தமிழ்நாட்டில் நீந்தினா தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாமே இந்த வீடியோ பார்த்தாக்காங்க. மக்களே எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இவன் பேசின இந்த நாய் பேசின வீடியோவே ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்தா இருக்காங்க. உங்க வீட்டுல உங்களோட பிள்ளைங்க எல்லாம் தளபதி ஃபேனா இருந்தா அவங்களும் நீங்க சொன்ன மாதிரி விபச்சாரி தானுங்க. அப்படி ஒத்துக்கலாமா? அப்ப எல்லாரும் பெண்கள் தானே. பெண்கள்னாலே விபச்சாரின்னா அப்ப எல்லாமே உங்க வீட்டுல இருக்க பெண்களும் அப்ப நீங்க சொன்ன மாதிரி விபச்சாரி தான். அசால்ட்டா சொல்றீங்க விபச்சாரின்னு. வாயில எப்படி உனக்கு அந்த மாதிரி வார்த்தை வருது? உங்களுக்கு தளபதி விஜய பிடிக்கலன்னா அவரோட வழியில அவரோட கொள்கைகளை கம்பேர் பண்ணி நீங்க மோதுங்க. கொள்கைகளை பேசுங்க. ஏன் கொள்கைகளை பேச மாட்டீங்க? எதுக்கே ஒரு தனிநபரோட பர்சனல் விஷயம் நோன்றீங்க? மக்கள் இப்ப இத்தனை நாளா தளபதியோட பர்சனலா நோண்டிட்டு இருந்தீங்க. இப்ப மக்கள் எங்களை பத்தி நீங்க நோன்றீங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா? நான் கேக்குறேன். தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா? எப்படி? நீ பாத்தியா? நீ விளக்கு பிடிச்சி பாத்தியா? நாங்க ஒவ்வொருத்தவங்க போயிட்டு இருக்கோம், பிரச்சாரம் பண்றோம். எவ்வளவு பெரிய வார்த்தை அது. அந்த வார்த்தை சாதாரணமா வாயில இருந்து வருதுன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப? அவ்வளவு தைரியம் உனக்கு தமிழ்நாட்டு பெண்களை பத்தி பேசுறதுக்கு? யாரையா நீ? எங்க இருந்தியா வரீங்க? உங்களை பத்தி பேசுனா உங்களுக்கு வேலையா? நீங்க பேச வைக்கிறீங்களா? நம்மள பேச வைப்போம் இவங்கள. நம்ம இந்த வார்த்தை சொன்னாதான் எல்லா பெண்களும் இப்ப பேசணும். இப்ப பெண்கள் தான் குறைவா பேசிட்டு இருக்காங்க, ஆண்கள் தான் நிறைய பேசுறாங்க. இப்ப எல்லா பெண்களையும் பேச வைக்கணும் நீங்க யோசிக்கிறீங்க. நாங்க ரெடி தான்.